ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களிலே ஒன்று அந்தி கிறிஸ்துவை குறித்தும், அந்தி கிறிஸ்து என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவன் அந்தி கிறிஸ்து என்றால் ஒருவனா அல்லது ஒரு கூட்டமா என்றெல்லாம் சில பேச்சுகள் அவ்வப்போது சமூக வலைதளங்களிலே வருவதுண்டு. அதன் பேச்சுக்கள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களை மோசம் போக்குகிறான சில வஞ்சகத்தின் ஆவிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயும் பரவி கொண்டிருக்கிறது. நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலேயும் பரவி கொண்டு இருப்பது நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நமக்கு மிகுந்த ஆபத்தை உடையதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது, வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், இன்றைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று. அதாவது, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலே, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே இயேசுவை மறுதலிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. சில புல்லுருவிகள் இங்கே பாய்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே என்ன என்று சொன்னால், இப்பொழுது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி சில மொழி பற்றாளர்களாக உருமாறி திரித்து இங்கே நடமாடுவதை நாம் பார்க்க முடியும். மொழி பற்றாளர்களாக காணப்படுவார்கள். அதே மொழி பற்றாளர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களாக காணப்படுவார்கள். அங்கு பாலஸ்தீனத்திலே, அங்கே 2023 வருடத்திலே, 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலே அங்கே என்னெல்லாம் செய்தார்கள் என்றெல்லாம் அதையெல்லாம் விவரித்து சொல்வதற்கு முன்வர மாட்டார்கள். சில அனுதாபத்தை வைத்து, சில குழந்தைகளுடைய அந்த பசி காட்சியை வைத்து எல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய தீவிர அனுதாபிகளாக அங்கே காணப்பட்டு இருப்பார்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டம். அது மாத்திரமல்ல, அவர்கள் குறிப்பாக தமிழகத்திலே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துகள், அதாவது கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டம், கடவுள் கிடையாது, ஆத்துமா கிடையாது, உயிர் கிடையாது, ஆவிக்கு கிடையாது, உயிர் தெழுதல் எதுவுமே கிடையாது, இந்த உலகம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியனிலிருந்து வெடித்து சிதறி வந்தது என்று சொல்வார்கள். அணுவிலிருந்து வந்ததாக சொல்வார்கள். அணுவிலே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அதனுடைய பிணைப்பு, அந்த அணுவினுடைய மூலக்கூறுகளுடைய பிணைப்பு தான் துகள்களாக மாறி இப்படி இந்த பூமி உருண்டையாக மாறிவிட்டு குளிர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி கிறிஸ்துவை அறிகிற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை திசை திருப்பார்கள். சில பொய்யான வஞ்சகத்தின் ஆவி இவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே ஆவி நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் உண்டு, உலகம் முழுவதும் இருந்தாலும் தமிழகத்திலே இருக்கிறது. நாங்கள் வசிக்கக்கூடிய மாவட்டங்களிலே, ஏன் எங்களுடைய கிராமங்களிலும் இருக்கிறதை
நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாய் காணப்படுகிறது. இவர்களுடைய வேலை கிறிஸ்துவை மாத்திரமே மறுதலிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இன்றைக்கு யூத மார்க்கமும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒன்றெல்லாம் ஒரே கோட்டிலே பயணிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டார்கள். இந்த அந்திகிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் அவர்கள் யாரை தட்டலாம் என்று அந்திகிறிஸ்துவானன் சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் உண்மையான மார்க்கம் யூத கிறிஸ்தவ மார்க்கம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே அவர்கள் மறுதலித்தார்கள். அவர்களும் அந்திகிறிஸ்துவனுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுதான். ஆனால் இந்த பழைய ஏற்பாடையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள இந்த புதிய ஏற்பாடையும் கடைசி கால்பாகம் தான் இருக்கிறது. இதுதான் சத்தியம் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிசாசுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய குமாரனான அந்தி கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய ஆவி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் வசிக்கக்கூடிய கிராமங்களிலும் கூட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வருவதை நாம் சுற்றி திரிவதை பார்க்க முடியும். ஏன் என்னோடு கூட ஒரு சில ஆவிகள் பேசினது. கடவுள் உண்டா, இயேசு உண்டா, இயேசு என்றால் யார், இயேசு என்பது கடவுள் கிடையாது. இங்கே குறிப்பாக தென் மாவட்டத்திலே கூட ஒரு நபர் 200 வருடங்களுக்கு முன்பாக சில காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவரும் கடவுள் தான் என்று சொல்வார்கள். சில அரசியல் தலைவர்களை கடவுளாக காண்பிப்பார்கள். புத்தன், இயேசு, காந்தி இந்த மூவரும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள். அதே போல நேருவை சொல்வார்கள், அம்பேத்கரை சொல்வார்கள், காமராஜரை சொல்வார்கள். இவர்களும் கடவுள்தான். ஆகவே இயேசு கடவுள் இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். நல்ல மனிதர்களாக இந்த மனுகுலத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, இந்த இந்தியாவிற்கு பாடுபட்டவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நல்ல மனிதர்கள் தான், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் தான். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவரோடு விவாதிக்க கூடாது, பேசக்கூடாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வெண்முத்துக்களை போல இருக்கிறது. வெண்முத்துக்களை பன்றியினிடத்திலே சிந்த வேண்டாம் என்று நமக்கு உத்தரவு சொல்லி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தற்கூறிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். நாம் விதைக்கக்கூடிய விதை கர்த்தருடைய வார்த்தையான விதை. இந்த விதையை முள்ளுள்ள இடங்களிலே வீசக்கூடாது, கற்பாறை மேலே வீசக்கூடாது. அவைகள் கருகி சுருங்கி போகும். அல்ல என்றால் முட்களால் நெருக்கப்பட்டுவிடும். ஆகாயத்து பட்சிகள் வந்து அவற்றை கொத்தி கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட நபர்கள் நம்மிடத்திலே அக்கம்பக்கத்திலே அண்டை வீட்டாரோடோ அல்லது நாம் வசிக்கக்கூடிய கிராமங்களிலோ அல்லது அந்த பகுதிகளிலோ இருந்தால் அவர்களிடத்திலே அதிகம் பேச்சுக்களை நாம் கொடுக்கக்கூடாது. என்னிடத்திலே ஒரு சிலர் கேட்டார்கள், நான் எந்த காரியத்தையும் குறித்தும் அவரிடத்திலே சொல்லுவதில்லை. இயேசுவை குறித்து தவறுதலாக அல்லது அவருக்கு கடவுள் கிடையாது, ஒரு மனிதன், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட இயேசு நல்லவர் என்றோ இயேசுவானவர் தான் தெய்வம் என்றோ நான் அவர்களிடத்திலே சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு சில மயக்கத்தால், ஆவியின் மயக்கத்தால் அங்கே நம்மிடத்திலே சாத்தானுடைய வஞ்சகத்தின் ஆவி ஆழங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அவனுடைய ஆவியினாலே அவர்கள் நம்மிடத்திலே ஏவப்பட்டு நம்மிடத்திலே கடந்து வருகிற போது நாம் அவர்களிடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் பேசக்கூடாது. ஆனாலும் இயேசுவை குறித்து எந்த இடத்திலும் பேசுவதற்கு எனக்கு தைரியம் உண்டு என்பதால் நான் சொன்னேன், நீங்கள் விவாதத்திற்கு தயார் என்று சொன்னால்
வாருங்கள், நாங்கள் இயேசு மனிதனா அல்லது தேவனா, ஆண்டவரா என்று நான் விவாதிக்க தயார். நீங்கள் என்னோடு பேசலாம். இந்த சேனலின் மூலமாக நீங்கள் பேசலாம். ஏன், நான் இயேசுவை குறித்து எந்த இடத்திலும் என்னுடைய முகத்தை காட்டி நான் யார் என்றும், நான் இயேசுவை நேசிக்கிறவன் என்றும், இயேசுவினுடைய பிள்ளை என்றும் நாங்கள் என் முகத்தை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒழியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஆவிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒழியக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கடவுளை மறுதலிக்கக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னாலும், ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் விவாதிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களிடத்திலே அவர்கள் விவாதிக்க முடியாது. இதே பைபிள் புஸ்தகத்தை நான் எடுத்துக்கொண்டு இயேசு கடவுள் கிடையாது, அவர் குமாரன், அப்படி என்றால் அவருக்கு மேல் பிதா என்று ஒருவர் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி எல்லாம் சுட்டி காண்பிப்பார்கள். அதே புஸ்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதே புஸ்தகத்தை இயேசு எப்படி பிதாவாகிய தேவன், இயேசு எப்படி கடவுளாக இருக்கிறார், மேசியா என்றால் யார், அவருக்கு உடைய குணாதிசயங்கள் என்ன என்றெல்லாம் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அனாவசியமாக ரோடுகளிலே போகக்கூடிய இடங்களெல்லாம் இயேசுவை பற்றி நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிகள் இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து ஒதுங்கி நாம் நடப்பது நமக்கு நலமாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவுலின் மூலமாக அங்கே தெசலோனிக்கேயருக்கு சொன்ன காரியத்தினை பார்க்கும்போது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்பட்டார் வழி அந்த நாள் வராது என்று சொல்லக்கூடிய இதை நாம் பார்க்கிறோம். ஆக கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதனால் உண்டான சகல வஞ்சகத்தோடும் இந்த ஆவிகள் இருக்கும் என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நாம் சற்று விலகி இருப்பது நமக்கு நலமாயிருக்கும். அவரிடத்தில் நாம் தெரிந்தால் விவாதத்திற்கு உட்படலாம். விவாதத்திற்கு ஏற்றவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடத்திலே சொல்லலாம். அவர்களிடத்திலே இது தெரியாமல் நாம் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள் நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. காலம் கடைசியாக இருப்பதனாலே அவர்கள் கிறிஸ்தவத்தை மிகவும் குறிவைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம் மிகவும் சத்தியமுள்ளதாய் காணப்படுகிறது என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் கிறிஸ்துவத்தையும் இயேசுவை குறித்த காரியத்தையும் அவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஆவிகள் இங்கே நடமாடி கொண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி காலம் செல்லாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை விலகி ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர்தாமே இந்த பேச்சை கேட்ட, சத்தியத்தை கேட்ட யாவரோடும் இருப்பாராக. ஆமீன்.